பார்க்கத்தக்க விதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா நீங்க ஆண்டவர் யார் என்பதை அறிய. சில பேருக்கு தேவனை குறித்தான வீழ்ச்சி அறிவில்லை. தேவன் கண்டிப்பா பட்சபாதம் கொண்டவர் அல்லவே இல்லை. ஆனால் இருதயம் மட்டும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுபோல இந்த உடல் ஆசீர்வாதத்துக்காக இயேசுட்ட வரவே இல்லை. இல்லை கவனிங்க, இந்த உலகம் அதுக்கு இந்த சுகமோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விதங்களை வெளிப்படுத்தார். அது தப்பு கிடையாது. இயேசு எதற்காவது ஒரு காரணத்துக்காக ஆரம்பத்துல நம்புவதற்கான சூழ்நிலை இந்த வாழ்வில வந்திருக்கும். அது தவறு இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்வில் நான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக அல்ல, இருள் நிறைந்த வாழ்வாய் இருந்தது, சமாதானம் இல்லை, அடைந்து யாத்திரை போனேன். இந்து தெய்வங்களிடத்துல நான் போனேன், முறையிட்டேன், கதறினேன், உருண்டேன். எனக்கு நிம்மதி வேண்டும் ஆண்டவர். அந்த வீட்டில் இருந்தால் நிம்மதியில் பயங்கர பிசாசு போறான். ஏன்னா ஒரு இந்து பாரம்பரிய குடும்பம், அந்த விக்கிரகங்களுக்கு கோயில் இருக்குமோ அதுபோல எங்கள் குடும்பத்தில் வைத்து வழிபட்ட அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அவை வாழ்வில் பேயுடைய அந்த குடும்பம் முழுவதும் பேயுடைய அந்த ஆதிக்கம் அவை நிம்மதி இல்லாமல் அடைந்து கொள்ளதான். ஆமை அதை நான் பாடுவேன். அலைந்தேன் படனா உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியாம் என்னை. துரோகியாய் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தேடி வந்த இயேசு என்னை கரம் பிடித்தார். உண்மையான நல்ல ஒரு திருச்சி சபையை ஐக்கியமாக இருந்தார். ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே நான் கீழ்படுத்தியிருக்கிறேன். அந்த தேவன் அறிவார், அந்த ஊழியக்காரர் அறிவார். அவர்கள் பற்றி நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு காரியம் செய்தனா அதை தேவனுக்கு செய்தது போல நான் செய்தேன். நான் பறந்து போகவே இல்லை. அந்த கற்பிக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த வசனங்கள், தேவனுடைய சத்தியங்கள் என் வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. அப்ப அந்த நாள் முதற்கொண்டு நாள் வரை சொல்லுவோம். பல உடனே எல்லாம் மாறிடல. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு சில புதுசா வரீங்க, இன்னும் ஒரு சில இயேசு எனக்கு ஏன் செய்யல இந்த மன கேள்வியோடு இருக்கிறீங்க. அது ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேரம் நானும் கடந்து போனேன். ஏன் இப்படி ஒரு அற்புதம் என் வாழ்க்கையை செஞ்சிடக்கூடாதான்? ஏன் ஆண்டவரே இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகும் நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்னா மனசு ஏங்கும். ஆனால் தேவனை முறுமுறுத்ததில்லை. அல்லேலூயா. அடுத்து தேவனோட ஆலயத்துக்கு வருவது, ஆராதனையில் கலந்து கொள்றதை விட்டுவிடவே இல்லை. ஒரு வைராக்கியம். எனக்கு ஒன்று தெரியும், இருள வாழ்ந்து இயேசு என்னை ரட்சித்தார். இப்ப நான் செத்தாலே எனக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு தான் நான் இயேசுவே வந்தேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம வாழ்வோம், இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகும், இப்படி நம்ம ஒரு ஊழியக்காரராக மாறுவோம், இப்படியெல்லாம் அப்படின்னு அப்படிப்பட்ட நினைப்பே கிடையாது. பரவாயில்ல, நம்ம இருள் இருந்தால் ஒரு நம்பிக்கை விழுச்சு. இந்த வார்த்தைப்படி தேவனை நாம் அறிந்து கொண்டோம். இந்த வார்த்தை சத்தியம். ஆகவே நமக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே அப்படி நம்பி வந்ததுனால, அப்படி நம்ம அந்த நாட்கள்ல தேவன் என்ன சொல்றாரோ கீழ்ப்படுத்ததுனால தேவன் ஊழியர் பாதையை வேறு பிரித்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு எனக்கு தெரியும் ஒரு சிங்கிள் டீ இல்லாம ஒரு ரூபா காசுடைய மதிப்பு எனக்கு தெரியும். அல்லேலூயா. மற்ற உறவுல நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யறது தான். ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு வைராக்கியமா அன்னைக்கெல்லாம் போய் உதவி கேட்கக்கூடாது. நம்ம நெருக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, அண்ணன்லாம் போயிட்டு அப்படி போயிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்ல, எல்லாம் நஷ்டமா போனால் ஒரு சின்ன வேலையில நான் போய் செய்வோம்னு சொல்லி நான் சேர்ந்தேன். அல்லேலூயா. அப்ப நெருக்கம், பாடு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு வந்தது. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு விசுவாசம், அந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் எல்லாம் பெருசா தெரியல. நம்ம ஏசிலையும் படுக்க தெரியும், பெட்லையும் படுக்க தெரியும்,
நான் எங்கே ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியும். எங்கே ஆரம்பிச்சேன்னா எங்கள் அப்பா சொன்னார், ஏதனமா பார்த்து எல்லாம் நஷ்டமா போய் இப்போ 200 ரூபா வேலையில் போய் கை அடிச்சுட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பிட வர எங்கள் அப்பா சொல்றாரு, ஏண்டா ஏசு என்ன சொல்றாரு, அது அந்த துணி வந்து நக்கல் துணி. அது என்னது? தேவனை அறியாம போய் பரிசுத்தம் நீதின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு காசை வாங்க மாட்டேங்கிறான். ஏதோ உண்மை பரிசுத்தம் பருவம் போகிறேன், உருப்படவே மாட்டேன். இப்போ சோப் கம்பெனி ஆரம்பிச்சு அது நஷ்டமா போச்சு. இப்போ போய் செட்டாட்ட போய் ஒட்டை அடிக்கிறான், டைப் அடிக்கிறேன். என்னப்பா ஏசு என்ன சொல்ற? அப்ப இந்த குற்றால துண்டு இன்னைக்கு நினைவு இருக்குது, சாப்பிட்டு இந்த 200 ரூபா போதும், இயேசு போதும். என்ன சத்தத்தை காணும்? அப்படி சொன்னதுனால ஆண்டவரை கைவிட்டாரா? இல்லை. அது 200 ரூபா 300 ரூபானது, 300 ரூபா 500 ரூபானது, 500 ரூபா 1500 ரூபானது. அதே செட்டியாரு, என்னால் அந்த கம்பெனியை நடத்த முடியாது, எனக்கு மாசம் மாசம் நீ ஏதாவது கொடுத்துட்டு நீனே நடத்திட்டே அப்படி நடத்திட்டு இருக்கும் போது விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு காசுடைய அருமை தெரியும். அல்லேலூயா. எப்படி மாமியார் பணம் கொடுத்துருக்குறாங்க, அதை அவங்க ஏதோ சும்மா கொடுக்கல, ஒரு மகளும் கொடுத்து. எப்படி சொன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எனக்கு தெரியும், இந்த கஷ்டப்பட்டு எங்கள் வளருடைய அப்பா மலேசியாவில் இருந்தாரு. அவங்க கஷ்டப்பட்டு 7 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகளுக்கும் பக்குவமாக காரியம் செஞ்சு எங்கள் குடும்பத்திலையும் சரி, என் மனைவி குடும்பத்திலையும் சரி, நாங்கள் எங்கள் பெற்றோருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு நிலையில கற்று வைக்கல. அல்லேலூயா. அவங்க தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதுவும் நாம நீங்க இந்த மாதிரி நினைச்சிடாது, நான் போய் மாமியார்ட்ட போய் காசு வாங்கிட்டு இங்கே கேள்விப்பட்டாங்க, நேரம் காரில் வந்தாங்க, பார்த்தாங்க, மச்சனை விட்டு பார்த்தாரு. சரி சரி அத்தாங்க நல்லா தான் வீடு கட்டுறாரு அப்படின்ட்டு அந்த நம்ம எல்ஐசி ஆஃபீஸர் வந்து விசிட் பண்ணிட்டு ஒரு தவணையை ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேரப்பிள்ளைக்கு மகளுக்கு வீடு கட்டினாங்க. முதல் தவணையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சொன்னா அப்படி அவங்க வந்து ஏதோ ஏன்னா அவங்க மத்தியில பாருங்க, அதனாலதான் பாருங்க ஒரு இன்ஜினியர் கொடுத்துட்டு எவ்வளவுப்பா 1200 சதுரமா கட்டிங்க அப்படின்னு விட்டதுக்காக மனசு இல்லை. அல்லேலூயா. நம்மளே நின்று அதை பார்த்து நம்ம ஒரு திருப்தி. அதனால நான் வந்து வீடுங்கிற ஒரு ஐக்கியப்பட்டு இல்லை, இது கர்த்தர் இந்த ஒரு 2 நாளாக ஒரு வார்த்தை கொடுத்து அதை சொல்லியிருந்தேன். சாட்சியோடு கூட இது அடையிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 நாளாகும் 17:10 வாசிங்க. கடைசி நேரம் கூட ஞான சகோதரர்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி காரியங்கள் செய்யப்பட நான் விட்டு விடலாம் என்று நினைத்தேன். 1 நாளாகும் 17:10 வாசிங்க. உன் சத்துருக்களை எல்லாம் இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. கடைசி நேரத்தை கூட கேன்சல் பண்ண நினைச்சேன். இந்த வார்த்தை இப்படி கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அதனுடைய அடையாளமா தான் பார்த்தீங்கன்னா, மழை கூட வந்து நம்ம அந்த பில்லர் தோன்றின போது கூட மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது. இது கர்த்தர் கட்டுறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறதுனால நாங்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என் மனசு சரி பெஞ்சா பரவாயில்லன்னு லேசா சொன்ன போது கொஞ்சம் பெய்ஞ்சிச்சு. சரி சரி பரவாயில்ல நல்லா பெய்யலாம் போது கொஞ்சம் நல்லா பெய்யுது. அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. எதுக்கு சொன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை தரும் பொழுது அதை ஆச்சரியமாக என்ன செய்வார், நடத்துவார். ஆகவே நான் தேவைகளுக்காக கலங்கி நிற்கவில்லை. உடனே யாரு காசு கொடுக்குறா அப்படிங்கிறது பின்னாடி நான் போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஏன் காரியத்தை சொன்னா, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய காரியத்தை அவர் விளங்க செய்கிறார். யாருடைய கடமையாக நான் எடுத்துக்கொண்டேன்னா, யாரிடத்தில் அநியாயம் செய்தனா எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன் என்பதை நீங்க தான் சாட்சி என்று தன்னுடைய விளக்கத்தை நீ கொடுக்கிறார். ஏன்னா அப்பதான் ஜனங்கள் புரிந்து கொள்வார். அதுபோல பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், நான் இப்படிலாம் செஞ்சேன்னா அவன் பெருமைப்படுத்துறதுலாம் சொல்லலை. அப்பதான் என்ன செய்யும், ஏன்னா அது மனுஷன் இல்லது. ஆமா, அது வெளியில யார் என்ன சொன்னாலும் பற்றி கவலை இல்லை. நமக்குள்ள எப்படி நினைச்சுட்டாலும் சரி,
அநேகர் எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல உள்ளத்தோடு ஒரு சகோதரன் தான் டெய்லி அந்த ஆரம்பத்துக்கு போய் கையெழுத்து போடுற வைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அவர் வீடு கட்டாங்க கொண்டாந்து போட்டு ஒரே நாளில் அந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. இது ஆச்சரியமானதுக்காக அநேகர் ஈவிக்காண்டி காத்திருந்து பல மாதம் காத்திருக்கிறாங்க. பதிஞ்சு ஒரு வாரம் 10 நாளுக்கு அந்த ஈவி கனெக்ஷன் கிடைச்சது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார் என்பதுக்கு அடையாளம். எல்லாமே ஆண்டவர் நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. அதில் போடப்பட பணம் என்பது நம்ம எல்ஐசியில் லோன் போட்டுருக்கோம். நான் பொதுவாக அறிக்கை செய்யறதுனா எக்கச்சக்கமான பணம் இருக்கும். ஹலோ, எங்கள் மாமியார் கேட்டுட்டு கொடுக்காம போயிடாது. பல சோர்சஸ் இருக்கு. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். ஆமென். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இதை செய்கிறோம். நீங்கள் வேறு விதத்திலே யாரும் அதை சிந்திக்கக்கூடாது. அதுபோல உலகம் என்பது என்ன என்பதை சரியாக அறிந்திருக்கேன். உலக சுகபோகங்கள் அதெல்லாம் அனித்தியமான. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் ஊழியக்காரருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஊழியர்கள் வளரும்போது பல காரியங்களை தேவனா மகிமைக்காகவும் ஊழியத்துடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் செய்கிறார். இப்போ நான் பொதுவாக சொல்லுங்க, இப்போ இந்த கார் என்னை விட்டு போய் 2-2.5 மாதம் ஆகும்போது அதே குறித்து எனக்கு சஞ்சலமும் கிடையாது, அதே குறித்து வருத்தமும் கிடையாது. சைக்கிளில் போனாலும் அதே இயேசுக்குள்ள சந்தோஷம், 2 வீலரில் போனாலும் அதே சந்தோஷம், காரில் போனாலும் அதே சந்தோஷம். இனிமேல் நான் ஃப்ளைட்லேயும் போவேன், அப்பவும் அதே சந்தோஷம். ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தில் ஜெபியுங்கள். ஆகவே இதில் ஒரு தனிப்பட்ட விதத்தில் கூட யார்ட்டையும் நான் உதவியோ, அதாவது சரீர பிரகாரமாகவோ, ஒரு தம்பி வந்து கேட்டார், நான் என்ன அதான் செய்யணுமா பாஸ்டர், அதெல்லாம் கொத்தனா அது செய்வார் தம்பி தோற்றுறேன். ஏன்னா யாரையும் நான் வருத்தப்படுத்துவது, சபைக்காக பல காரியங்களை பல செய்தாலும் அதை நான் யாரையும் வருத்தப்படுத்தவோ அப்படியே ஏதாச்சும் உதவி செஞ்சாலும் அதுக்கேற்ற கைமாற கொடுத்து அப்படி செட்டில் பண்ணிடுறேன். ஆகவே என்னுடைய அடிப்படை மனதில் இருக்கிறேன். ஆகவே அதுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த அடிப்படையோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக.